என் நண்பன் ரெக்கமெண்ட் பண்ணி எலக்ட்ரிக் பஸ்ஸுங்க லியோகோ. பாட்டி பச்சு கடை, இந்த கடை தான் நான் ஆப்பில் பார்க்குறேன். அந்த பாட்டி போல் பஜ்ஜி ஸ்பெஷல், ஃபிஷ் பஜ்ஜி, ப்ரான் பஜ்ஜி, கிராப் பஜ்ஜி, சிக்கன் பஜ்ஜி, எக் பஜ்ஜி, சிக்கன் ஃப்ரை. டொமேட்டோ இட்லி ஆர்டர் வருது. அந்த பாட்டி என்ன பாட்டி போடுறீங்க? நல்ல காலங்க. ஆக்சுவல் பேக் பேக்கராக ட்ராவல் பண்ணது நல்லதாக போச்சு. ரெண்ட்டுக்கு மட்டும் வண்டி எடுத்திருந்தா அவ்வளோதான், பிளாக் ஆகி நிற்க வேண்டியது தான். இப்போ ஜம்முன்னு நடக்க வேண்டியது தான். நடக்கிறதில்ல, யாராலையும் தடுக்க முடியாதுல்ல. செம்ம கூட்டங்க ஏடிஎம்கே மீட்டிங்கு. இன்னும் இபிஎஸ் வரலன்னு நினைக்கிறேன். கூட்டம் பாருங்க. அந்த இடத்துக்கு நான் போகணும். 24 minutes காட்டுது. ஸோ 5:40 அப்படி ரீச் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த யூனியன் டெரிட்டரிக்கான ஒரு முக்கியமான ஒரு பில்டிங்க. சுற்றுலாத்துறை, கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி டூரிசம் டிபார்ட்மெண்ட். லிஸ்ட் அம்பேத்கர் சாலை உப்பளம். என் தங்கச்சி இதெல்லாம் தமிழ்நாட்டில் போட்டுருவாங்க, ஈஸியாக வேலை முடிச்சிடும். அவங்களே கொலாச் பண்ணி வச்சுருக்காங்க. வெயில் போயாச்சு, கூலர்ஸ் தேவையில்லை. இப்போ லாஸ்ட்டு 2 மாதத்தில் 2 பிளேஸ் ட்ராவல் பண்ணுறேன்னா, பாண்டி பெருசாக அப்படி பிளேஸ்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் 2 days 1 night 2 day அப்படி கணக்கு வருது. ஸோ அப்புறம் எப்பயுமே வேறு ஏதாவது பர்பஸ் இருந்து அதோடு ட்ராவல் இருக்கும். இங்கே பர்பஸே ட்ராவல் தான். ஸோ அந்த மோடுக்கு வந்தாச்சு, விச் இஸ் ரியலி குட். ஹாப்பி. லுக்ஸ் கிரேட். எப்படி இருக்குல்ல? கர்த்தாவே இந்த உலகத்துக்கு நல்ல புத்தியை கொடுங்க, எனக்கும் சேர்த்து தான். எல்லாருக்கும் கொடுங்க, எனக்கும் கொடுங்க. மோஸ்ட் ரெவரண்ட் ஆண்டனி ஆண்டவர். ஓகே, சரி அதாங்க. இப்படியே போ. மகாத்மா காந்தி ஸ்ட்ரீட். அந்த பாட்டி கடைக்கு போனதுக்கப்புறம் எவ்வளோ நடந்திருக்குன்னு சொல்கிறேன். எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது, செம்ம மோட்டிவேட்டிங்காக இருக்குது இப்படி நடக்கிறது. பட்ஜெட் ரீசன் மட்டும் இல்லைங்க, நம்ம ஃபிட்டாக இருக்கோம், டயர்ட் ஆகலை. ஆனால் ஒரு விஷயம், படுத்து ஏன்னு அப்போ தெரியும் காலில். நேற்று ஃபீல் பண்ணாத, நேற்று நல்லா நடந்துட்டல. யூஸ்வலாக எப்படியும் நான் 8 to 10 பண்ணிவிடுவேன்ல. 8 பண்ணிவிடுவேன். புரியுதா? ஸோ 8 பண்ணிவிடுவேன் ஒரே ஸ்ட்ரெச்சாக காலையில். மிச்சம் அப்படியே அங்கே மெட்ரோ போகிறது, ஆஃபீஸில் கஃப்டிலே போகிறது எல்லாம் சேர்த்து 10 வரும், 11 வரும், 12 வரும். இங்கே 11மே நான் ஃபுல் ஸ்ட்ரெச் வாக்கிங் தான். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நைட்டும் சரியாக தூங்கலை. அங்கே ரூமில் 1 மணிக்கு படுத்தேன்னு நினைக்கிறேன். ஒரு 3:30க்கு எஞ்சான், திருப்பி ஒரு 1/2 hour படுத்தேன்.
அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு மெயின்லாம் முடிச்சுட்டு படுக்கலான்னு ட்ரை பண்ணேன். 10 மணிலேருந்து ட்ரை பண்ணேன். 10:45 to 11:15 தூங்கினேன். திருப்பி எழுந்திட்டு ஒரு குட்டி ஷவர் போட்டு செக் அவுட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ 4 hours தான் தூங்கியிருக்கேன். 4.5 hours சொல்லலாம். தப்புப்பா, தப்பு இல்லைப்பா, டிப்பு. டெக்கில் தாண்டி A to Z ஸ்போர்ட்ஸோ ஃபின் வாங்கினவங்க. என்னுடைய பேக் ஸ்ட்ரோக்கு அப்புறம் ஃப்ரீ ஸ்டைலுக்கோ ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபின் தேவை. பட்டர்ஃப்ளைக்கு ரொம்ப தேவை. பட் ஃப்ரீ ஸ்டைல் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதில் நான் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோம். பார்க்கலாம். சென்னையில் தான் வாங்கணும். இந்த மந்த்து விட்டுட்டு நெக்ஸ்ட் மந்த் இதெல்லாம் பார்க்கலாம். போன்ஜூர் ராம் கெஸ்ட் நல்லா இருக்குண்ணா. இன்னும் 110 மீட்டரில் இருக்குங்க கடை. நம்ம பாட்டி கடைக்கு வரா மாதிரி ஒரு சந்தோஷம். இதுக்கிட்ட அந்த பக்கம் ஃப்ரேமை திருப்பினேன் அப்படின்னு கேட்பீங்க. திரும்பி கண்ணில் பட்டது. சரி ஃப்ரேம்லேயும் வரணும்னு நினச்சேன். காட்டுறேன். பாட்டி பாட்டி பச்சு கடை. இந்த கடை தானா ஆப்பில் பார்க்குறேன். அந்த பாட்டி போல் பஜ்ஜி ஸ்பெஷல். ஃபிஷ் பஜ்ஜி, ப்ரான் பஜ்ஜி, கிராப் பஜ்ஜி, சிக்கன் பஜ்ஜி, எக் பஜ்ஜி, சிக்கன் ஃப்ரை. டொமேட்டோ ஸ்விக்கி ஆர்டர் வருது. அந்த பாட்டி என்ன பாட்டி போடுறீங்க? எனக்கு ஒரு பிளேட் தாங்க. ஒரு பிளேட் தாங்க எறா பஜ்ஜி. மூணு பிளேட்டு ஒன்றா போகிறோம். நெக்ஸ்ட் என்ன போடுவீங்க? அந்த நண்டு ஒரு காலத்துல யாருமே வாங்க மாட்டாங்க. நான் என்னைக்கு பள்ளியில் சொல்லிட்டேன்னா அதெல்லாம் வாங்கி போயிட்டேன். ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வயிறு போடாது. நம்ம நண்டெல்லாம் வந்து ஒரு போனாலும் வயிறு வாங்கி வரும். இது அப்படி கிடையாது. நைட்டு நைட்டு மாவு மாதிரி நிறைய டைம் இருக்குது. அதனால் எல்லா பட்ஜெட்டும் சாப்பிட்டு போகலாம். சென்னையில் தான் பைக்கில் கிடையாது. எல்லாமே சாப்பிடுவோங்க. ஓகே, எக்ஸைட்டட். அது ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. கிராப் பற்றி சொன்னாங்க. பொருள் சத்தமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு தெரியல. காதால் ஓகே ஓகே சரி சரி கூட்டம் தெரியாது. அவங்க யார் கொடுக்குறாங்க யார் போகிறாங்க. அதனால தான் வந்து இப்போ என்ன பண்ணி விடுறாங்க, நீங்கள் காசு போட்டுடுங்க. நானே கூட கொடுக்க மாட்டேன். யார்கிட்ட இது மீனாமா? மீன் பஜ்ஜி அந்த நாளில் நானே கொடுக்க மாட்டேன். ஓகே. இந்த ஊருக்காரங்களா வெளியூருக்காரங்களா?
நான் நடிகணும். இல்லை இல்லை அது மாதிரி பண்ணுறது. அதெல்லாம் வெளியூர்காரங்க வருவாங்க, உள்ளூர்காரங்க யாரையும் எதுவும் பண்ண மாட்டாங்க, நிற்க மாட்டாங்க. அப்புறம் தான் எல்லாம் பார்த்தாங்க. இவங்க எப்படியோ கடையை வச்சு இப்படியே உட்காந்து ஒரு ரூபா இல்லாட்டாங்க. பிள்ளைங்க தான் நீங்கள் ஃபேமஸ் தான். மகாபலிபுரத்தில் ஒருத்தர் இருக்கார் ஃப்ரெண்டு, அவர் சொல்லி அனுப்புனார். மேப்பில் போட்டேன், பார்த்தேன் வந்தேன். அவன் நல்லா உன்னை ஏமாத்த கற்றுக்கலாம். இது ப்ரான் கிராப் ஒரு பிளேட்ல 2 வரும். எனக்கு உங்க 2 வரும். 2 பிளேட் ஒரு பிளேட். ஒரு பிளேட். ஒரு பிளேட் 2 பீஸ். சாப்பிடுவேன். இது போட்டு தான் எனக்கு டின்னர் இருப்பேன். ஃபிஷ் பச்சிங்க. கொஞ்சமா. தேங்க்யூ. இவங்க தம்பிங்க 2 பேர் காசு போட்டாங்கக்கா. 2 பிளேட் ஏன்னா 2 பிளேட் மீன் காசு போட்டாங்க. இவங்க 2 பேர் போட்டாங்க. மீன் 3 பிளேட். பிளேட் எடுத்துக்கோங்க. ஆமாப்பா, பிளேட் எடுத்துக்கோங்கப்பா. அப்புறம் இவரு இல்லை, அவர் வடிவேல் கதை இருக்காங்க. இன்னைக்கு ஒரு மீன் போடுறாங்க. டீ குடிச்சாலும் ஒட்டி ஏரி மீனுக்கு இந்த பாண்டிச்சேரியில் யாருக்கும் வேலை இல்லை. கல்லு கடை சாதம் அவனுக்கு போட்டுருவானுங்க, குழம்பு இல்லை. நம்மலாம் வச்சு மாட்டோம். ஏரி மீன் போயிட்டு ஒரு பாட்டி கழிச்சிட்டாங்க. பாட்டி என்ன மீன் இது? கொடுவா. கொடுவா. கொடுவா, தூணா போடுவேன், கொடுவா போடுவேன், பாறை போடுவேன். ஓகே. வவ்வாவும் மஞ்சனமும் நீ என்ன கழுவுனாலும் நீச்சி வரும். சாப்பிட்டா உடனே சாப்பிட்டா அந்த கையை பார்த்தா வாசனை வரும். ஓகே. இதை தின்னுட்டு பார்த்தா பாட மீன் பஜ்ஜி, எறா பஜ்ஜி, சிக்கன் பஜ்ஜி, நண்டு பஜ்ஜி. எப்படி இருக்கு ஒருத்தங்க? அப்படியே மீன் சாப்பிடுவோம். என்ன போடுறீங்க? சிக்கன் சிக்கன் பஜ்ஜியா? ஆமாம், பெப்பர் சிக்கன். ஆனியன் சிக்கனும் இருக்கும் போடுறோம். இது ஒரு பச்சை பெப்பர் சிக்கன் பஜ்ஜிங்க. எறா கேட்குறாங்க, மீன் கேட்குறாங்க. அப்புறம் தனியாக ஒரு பீஸ் ஏறா. கேட்கல, நான் கொடுக்கலடி, தானே குத்தத்தட்டை கிடக்கு சொல்லுங்க. ஓகே. இல்லை இல்லை, லாஸ்ட்டில் எடுத்து நீங்கள் தந்தீங்க. ஒரு பிளேட் ஏறா, மொத்தம் 3 ஏறா தானே. 3 ஏறா 2 மீன் ஏறா. சிக்கன் என்ன வாங்கி? சிக்கன் சிக்கன் தட்டுமா? 2 சிக்கன் இல்லை வச்சுதான். எனக்கு ஒரு பீஸ் போதும். ஒரு பிளேட் ஏறா சாப்பிட்றேண்ணா. இந்த மாதிரி நிறைய சாப்பிட முடியும். மதுரையிலேயே தான் ஆச்சு. டயட் முடிச்சுட்டு மதுரை போனேன். ஒரு பிளேட் ஏறா வாங்கி பழைய பிரபுவாக இருந்தா சிக்கன் வாங்கி பட் திருப்பி யாரா பஜ்ஜி போடுறீங்களா? ஓகே ஓகே. பெப்பர் சிக்கன் பார்த்தீங்க, டைம் நிறைய இருக்குது. பஜ்ஜி ஒரு பஜ்ஜி கடிச்சா பாருங்க. மூணாவது ஆளாக வந்தாங்க. கூட்டத்தை பாருங்க. கை கூட கழுவாம இந்த பாட்டி எவ்வளோ ஃபேமஸ்ன்றது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். லேண்டில் இருக்கிறதெல்லாம் 6 மணிக்குள்ளேயே முடிச்சாச்சுங்க. டீ சாப்பிட்லாமா லெமன் சாப்பிட்லாமா? நிறைய பஜ்ஜி உள்ளே போயிருக்கு. லெமன் சாப்பிட்லாம்.
தேங்க்ஸ் சரவணன் ஃபார் த ரெக்கமெண்டேஷன். சிறப்பாக முடிஞ்சுது. 3 பீஸ் எறா பஜ்ஜி, 2 பீஸ் மீன் பஜ்ஜி, ஒரு பெப்பர் சிக்கன் பஜ்ஜி சாப்பிட்டேன். குட். 280 பே பண்ணேன். எறா பஜ்ஜி 60 ரூபா. மிச்சம்லாம் விசாரிக்கல, தப்பு தான். இந்த தப்பு பண்ணிகிட்டே இருக்கோம், விசாரிக்காமல் பே பண்ணிடுறது. எறா பஜ்ஜி மட்டும் அவங்க 2-3 தடவை சொன்னதால் ஞாபகம் இருக்குது. நான் அவங்களுக்கு கேட்டு வந்துட்டு சொல்கிறேன். ஓகே, ஏன்னா நம்ம இன்ஃபர்மேஷன் பாதியில் கொடுத்துட்டு விட்ற மாதிரி இருக்கக்கூடாது, பொறுப்பாக மிச்சத்தையும் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க, உங்களுக்காக டீட்டெயில்ஸ் வாங்கினேன். ஃபிஷ் வந்து 2 பீஸ் வந்து 140, பெப்பர் சிக்கன் வந்து 50 ருபீஸ் ஒரு பீஸ். சூப்பருங்க. இந்த பெப்பர் சிக்கன் வந்து 50 ருபீஸ். குட். ஓகே, லெமன் ஜூஸ் தான் பெருசாக போடுவாங்களா எப்படி தெரியல. இல்லை லெமன் டீ குடிப்போமா? லெமன் டீ குடிப்போமா? இதற்கே காமிச்சாரு கடவுள். நிறைய கடவுள் யூஸ் பண்ணுறேன்னா. என் நண்பர் ஒருத்தர் இருக்கான், இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு அப்படிதான் சொன்னான்னு வச்சுக்கோ, நடத்திட்ட இதுதான் காரணம் அப்படின்றத பின் பாயிண்ட் பண்ணிட்டு இருப்பான். கரெக்டு தானே? கடவுளையும் லைஃப்பையும் டைமையும் சொல்லி ஒரு பிரோஜனம் இல்லை, பண்ணுறதெல்லாம் நம்ம தான். ஓகே, ஃபுட் பார்க்குறேங்க. இன்னைக்கு டெலிஷியஸ் டெசர்ட் இல்லை ஐஸ்கிரீம். இந்த கடையும் பாட்டி கடை மாதிரி கூட்டமாக இருக்குங்க. முருகன் தேநீர் நிலையம், சுந்தர் இனிப்பகம். ஒரு டீ போடுவோமா? காஃபி குடித்தேன், ஒரே ஒரு சின்ன க்யூப் சுகர் போட்டு குடித்தேன். வேறு அங்கே சென்னையிலேருந்து பஸ்ஸில் வரும்போது இது சாப்பிட்டேன், ஹோட்டலில் காஃபி குடித்தேன். ஜூஸ் கடை மட்டும் பார்க்கலாங்க, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போடுற மாதிரி. கடை கொஞ்சம் தூங்குற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு எடுங்க, மேப் பார்க்குறேன். மேப் பார்த்துட்டு அழகாக வச்சுருக்காங்க இந்த ரூட் காட்டுறது. பாரதி பார்க் லேம்ப் போஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சு அதை மறைச்சிட்டாங்க. மகாத்மா காந்தி வீதி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மகாத்மா. அங்கே பண்ணுறது கிளாக் டவர் ஹோட்டல். கிளாக் டவர் இருக்குது, கிளாக்கை காணும். சரி, மேப்பை போட்டு கிளம்புப்பா. மல்லி நல்லா இருக்குல்ல? மல்லி சீசன் நம்ம ஊர் ஆவின் மாதிரி. இது ஒரு டிஃப்ரெண்ட் பாண்டிச்சேரியாக தெரியுதுல்ல? அந்த பக்கம் பார்த்துட்டு இந்த பக்கம் பார்க்குறேன். சரிங்க, மேப் பார்த்துட்டு அப்படி போகிறேன். சென்னையில் மருந்தகம்னு போட்டிருக்காங்க, இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். பேத்தாலஜி இருக்கா? இல்லைங்க. ஆருத்ரா பேத்தாலஜி இல்லையாப்பா? இல்லை. இல்லைங்க, எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் பேத்தாலஜி கேட்குறேன். பேக் சரி பண்ணணும், வெயிட் பின்னுது. When you have strong legs, why you need rented vehicle? Sundaramurthy. போயிட்டு இருக்குல்ல, 2 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஏதாவது குடிக்கணும்னு பார்க்குறேன். நல்லதாக ஒரு கடை அமைதியில்
டாக்டர் இங்கேயா இருக்காரு. உஸ்மானியா ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் தாங்க ஞாபகம் வருது. பில்டிங் தாங்குமா? சொல்லலை, நிறைய எல்லோ. வரும்போது இது எடுத்தேன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தானே வந்தேன். ஜிபிஎஸ் வர போகிறாருங்க. ஸோ அங்கே நின்று போலீஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க சிவாஜியை க்ராஸ் பண்ணிட்டாரு. சிவாஜி சிலை நினைக்கிறேன். அண்ணா சிலை தானே அது, இல்லை எம்ஜிஆரா? At Anna Square, take the third exit onto Marine Line. பொட்டானிக்கல் கார்டன், தாவரியல் பூங்கா மூடி இருக்கு. இதெல்லாம் போயிருக்க மாட்டேன், அப்படி தானே? ஆமாங்க. கார்த்திக் உயர்தர உணவகம்னு ஒன்று பார்த்தோமா? இப்போ கார்த்திக் ஹோட்டல் நிறைய இருக்குங்க. கார்த்திக் இப்போ ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி ஓடுதா எப்படின்னு தெரியல. நல்லா இருக்குங்க. லெமன் ஜூஸ் பார்சல் கேட்டேன் இல்லைன்ட்டாரு. ஸோ ஸ்வீட் லைம் சாப்பிட்றேன். ஹோட்டல் ஸ்ரீ Saptagiri, a unit of Sri Saptagiri groups. How many nose does a slug have? How many? Name a mammal that can't jump. Name. What is the fastest land animal? Animal. What is the fastest aquatic animal? Aquatic animal. Pavi. பரமா படிடா. ஓகேங்க, இதெல்லாம் எங்கள் பாப்பாவுக்கு கொடுக்க வேண்டியது. நேரம் 11 9 கிளியர் பண்ணியிருப்பாங்க. பவியே சொல்கிறேன், மை நீஸ். ஓகே, ஜூஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஏசியில் வந்து உட்காந்து ரொம்ப அதிரடியான ஹோட்டலாக இருக்காங்க. மினிமம் டேபிள் சார்ஜஸ், அதாவது ஆக்குபையிங் டேபிள் வித்தவுட் எனி ஆர்டர் ஆர் ஆக்குபையிங் டேபிள் ஆஃப்டர் செட்டில் பில்ஸ் ஃபார் மோர் தென் 15 minutes will occur ₹100 per for each 15 minutes. Please do kindly cooperate by management. Kind attention, wheels sharing are not allowed. Please keep the baggage on floor. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. ஆர்டர் டைமுக்கு எடுத்துகிட்டு வரலன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இது மாதிரி சாத்துக்குடி தாங்க வேணும். ஓகே, சாத்துக்குடி சைஸை பாராட்டினாங்க. செம்மையாக கசக்குச்சு, பாதியை வச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் இந்திரா காந்தி சில கிட்டக்க இருங்க. அங்கே தான் என்னோடய போர்டிங் பாயிண்ட். அப்புறம் நடந்துக்கிட்டே நான் ஒன்று சொன்னேன். ஆஃப்டர்நூன் அந்த க்ரூஸ்க்கு போகும்போது குமார் அண்ணாக்கே டஃப் கொடுக்குறப்பாரு அப்படின்னு. கிலோமீட்டர் அதிகமாக நடக்கிறது இப்போ என்னோடய விஷயமாயிடுச்சுங்க. ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் லைக் அ சப்ஜெக்ட் அண்ட் ஐ எம் அதில் எஸ்எம்இ மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனால் பேக் பேக்கிங்னா குமார் அண்ணா மட்டும்தான். அவர் பண்ணுறதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க. ஏன்னா ஃப்ளைட்ஸ் லோ பட்ஜெட்டில் போட்டு ஃப்ளைட்ஸ்லாம் இங்கேயே நீங்கள் பாருங்களேன் எத்தனை ஃப்ளைட் கேன்சல் ஆகும் தெரியுமா. என்னோட ஹைதராபாத் அதே பாருங்கள் 4 ஃப்ளைட் கேன்சல் தான் ஆச்சு.
நான் வந்து சரி நம்ம போட்டுட்டோமே எதுவும் இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணி போட்டு கிளம்புனேன். அது மாதிரி நான் மகாராஷ்டிரா போகும்போதும் அது மாதிரி தான் ஆச்சு. ஸோ இது மாதிரி குட்டி குட்டி உள்ளூருக்கே இது மாதிரி ஆகுது. அவர் போடுறதெல்லாம் லோ காஸ்ட் ஏர்லைன் நிறைய பண்ணுவான் அது மாதிரி. ஸோ அதெல்லாம் போட்டு கரெக்டாக பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது பெரிய விஷயம். அதுவும் போகிற கண்ட்ரீஸ்லாம் மற்ற பேக் பேக்கர்ஸ் ஜாம்பவுன்கள்லாம் கஷ்டப்பட்டு அதாவது பிளான் பண்ணி முடிக்காமல் போகாமல் வந்திருக்காங்க. அது மாதிரி கண்ட்ரீஸ்லாம் கவர் பண்ணிட்டாருங்க. மெக்சிகோ இதெல்லாம் இம்ப்ரெசிவ். அது நான் விலாக் மட்டும் பார்க்கல அவரோடது, அந்த இடத்த பற்றிலாம் செக் பண்ணியும் பார்த்துருக்கேன். அந்த பேக் பேக்கர் கம்யூனிட்டி ப்ளாக்ஸ்லாம் சொல்லுவோம்ல, ப்ளாக்லலாம் படிச்சிருக்கேன். அங்கெல்லாம் போயிட்டார். அவருக்கு அது தெரியுமா தெரியாதான்னு தெரியல, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். அவரும் நிறைய படிப்பேன்னு தான் சொன்னார். படிச்சுட்டு தான் போவேன்னுவார். திருச்சிடுச்சுங்க, பேட்டரியும் போகுது. திருட்டியாச்சு, பேட்டரி போகுது. பஸ் ஏறுற வரைக்கும் பேட்டரியை பார்த்துக்குவோம். ஆக்சுவலாக நானே பிளானில் இதை வைக்கணும்னு நினச்சேன், பட் வைக்க முடியல. பட் இப்போ பாருங்கள், மை ஃப்ரோயோ லேண்ட் இப்படி வழி. பேக் வெயிட்டு இப்படி ஏறுறேன். எப்படி வெயிட் ஆச்சுன்னா, ஃப்ளாஸ்க் இருக்குது, நிறைய சுடத்தண்ணி இருக்கிற பழக்கம் மாறிட்டு ஃப்ளாஸ்கில் தண்ணி வச்சுட்டு சுற்றுறேன். சுட தண்ணி தான் இருக்கு. இது நம்ம போயிருக்கோங்க பெசன்ட் நகர். அப்புறம் என்னோட லீஃப் வந்து அண்ணா நகரில் சாப்பிடுவாங்க. எடுத்துட்டாங்க. 98-400. என் நண்பன் ரெக்கமெண்ட் பண்ணி எலக்ட்ரிக் பஸ்ஸுங்க, லியோகோ. ஸ்பீடாக ஒன்று பஸ் சீட்டிங் டிஸ்கம்ஃபர்ட் தான். அவ்வளோதாங்க, நம்ம வேலுச்சேரி இறங்கியாச்சு. வேலுச்சேரி இல்லை, வேலுச்சேரி போகிற ரூட்டுக்கு இறங்கியிருக்கேன். வண்டி போட்டுடலாம். இங்கே நம்ம ஊர் வந்தாச்சு. 13 கிலோமீட்டர் எனக்கு நடந்துட்டேன். நேற்றோட 2 கிலோமீட்டர் அதிகம். இருக்கா? ஓகே, வேலுச்சேரி மெயின் ரோடு. சரிங்க, ரேபிடோ போட்டு வீட்டுக்கு போகிறேன். கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறவங்க கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க. ஏப்ரலில் பிரேக் தான், பட் சென்னையில் ஏதாவது இருந்தால் கவர் பண்ணுறேன்.
அதே மாதிரி எவ்ரி மந்த் ஏப்ரல் மட்டும் பிரேக்கு, மேல நல்லா பண்ணுவோம் சூப்பராக திருப்பி. இதோட இந்த பாண்டிச்சேரிக்கு சேர்ந்து போட்டுக்கிறேன். நன்றி, தமிழ் போல் வளருவோம். நம்ம நடைப்பயணம் என் நோட் கொடுத்ததுக்கப்புறமா தொடங்குதுங்க. நைஸில். ஓகே, குட். கரெக்டாக ஃபீனிக்ஸ் சிக்னலில் இறக்கி விட்டாங்க. அது வரைக்கும் தான் போக முடியும்னு சந்தோஷம். கொஞ்சம் தூரம் தான் இங்கேருந்து என்னோட வீடு. போய்க்கிறேன். நைஸ். இதோட முடிச்சுக்கலாம். எப்படி மூஞ்சி காட்ட வேணாங்க, ஏற்கனவே டார்க்கு, இருட்டோட இருட்டாக தான் இருக்கேன். ஸோ அப்புறமா நம்ம மேலே பார்ப்போம். நன்றி, தமிழ் போல் வளருவோம்.